ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும் ராஜதந்திரி முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோவ் கதைகளை கேளுங்க. கடனை வசூல் பண்ண நான் ஆள் அனுப்புனா இந்த பொம்பளை இவன்ட்ட லா பேசுதாமே, காசையும் வாங்கிட்டு சட்டமா பேசுறீங்க. உங்களுக்கெல்லாம் எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும். இந்த மிரட்டலுக்கெல்லாம் இந்த சண்முகோடி பயப்பட மாட்டா. அதெல்லாம் வேற எங்கன்னா வச்சுக்கோங்க. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? பணம் தானே, கொடுக்க மாட்டேன். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. என்ன பேச்சு பேசுது பாரு இந்த பொம்பளை. என்ன திமிரா? கை நீட்டி பணம் வாங்குறது உங்க தம்பி. அதை கேட்டா என்னமோ தெரிஞ்சதை பாத்துக்கங்கன்னு திமிரா பேசுறீங்க. நான் பார்த்து வசூல் பண்ணணும்னு இறங்கினா நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்க. டோட்டல் குடும்பமும் நாரி போயிடும். அத்தை, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்களேன். மாமா, நீங்களே இப்படி பேசினா எப்படி மாமா? என்னடா மாமா நோமா? கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டா என்னமோ சொரிநாயை ட்ரீட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பா உங்களுக்கு? பொழப்பு கிழப்பெல்லாம் பேசாதீங்க. என் தம்பி தொழில கொடி கட்டி பறந்துகிட்டு இருந்தான். ஏதோ அவன் போதாத காலம் இப்படி எல்லாம் நடந்துருச்சு. அதுக்காக வாய்க்கு வந்த அப்படி எல்லாம் பேசுங்களா நீங்க? ஆமா, உன் தம்பி கிழிச்சாரு. ஊர்ல உள்ளவனுக்கு எல்லாம் வீடு கட்டி தரான்னு பணம் வாங்கினாரு. என்ன மாதிரி ஏமாளி கிட்ட கடன் வாங்கினாரு. இப்போ ஊரை விட்டு ஓடி போயிட்டாரு. மனுஷன் அவன் வந்துருவாருங்க. அவர் நிச்சயம் வந்துருவாரு. இப்படி எல்லாரையும் வாசல நிக்க வச்சு எங்க மானத்தை வாங்காதீங்க. வேணும்னா அவங்க கால்ல சார், சொந்தக்காரங்களுக்கு நடுவுல நான் பேச வேண்டாம்னு இருந்தேன். நான் கலையர் சாரோட ஆடிட்டர். நிலைமை கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கு. கலையர் சாருக்கு சொத்து இருக்கு, ஆனா நிறைய பேருக்கு செட்டில் பண்ண வேண்டிய சிக்கல் இருக்கு சார். நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு போனா. நான் எதுக்குங்க அனுசரிச்சு போகணும்? என்ன தூக்கி உள்ள வைப்பேன்னு இந்த பொம்பளை சொல்லியிருக்கு. அதெல்லாம் அனுசரிச்சு போக முடியாது. இங்க பாருங்க, எனக்கு தேவையானது பணம். ஒண்ணு என் பணத்தை செட்டில் பண்ணுங்க, இல்லைன்னா இந்த வீட்டை என் பேருக்கு எழுதி வைங்க. சார், இந்த வீடு கூட பேங்க்ல அடமானத்துல தான் சார் இருக்கு. என்னையா சொல்ற? ஆமா சார், வீட்டு பத்திரத்தை வச்சும் லோன் வாங்கியிருக்காரு. என்னத்தான் மிச்சம் வச்சிருக்கான் அந்த ஆளு. பேச்சிலையும் பந்தாவிலையும் குறைச்சல. இந்த பொம்பளை என்னடானா என் தம்பி பிசினஸ்ல கொடி கட்டி பறந்தான்னு வேற பீத்திக்குது. ஐயோ, போச்சுடா, எல்லாம் போச்சுடா. இந்த தண்டபாணிய வேரோட சாச்சிட்டாங்கடா. ஐயோ, பணம் போச்சு, பணம் போச்சு. ஐயோ, நான் என்ன பண்றது? ஐயோ, எல்லாம் போச்சு. இப்ப என்ன பண்றது? ஏண்டி கலத? ஓடி ஓடி. நல்லா இருப்பீங்களா நீங்களா? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் போச்சு. ஐயோ, அவளத்தையும் பிடிக்கி தின்னுட்டீங்களே. நல்லா இருக்க மாட்டேங்கிறீங்க. ஓடி போய் காரணம். இப்ப ஓரவே நமக்கு வேண்டாம். இவங்களுக்கு நமக்கு இனிமே எந்த சம்பந்தம் இல்ல. ஓடி போ. தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு இது கோவத்துல அப்படி பேசிட்டாரு. கண்மணி, நீ வாமா போலாம். ஹலோ, விஷயம் தெரியுமா? கலையரசு ஊரை விட்டு ஓடிட்டாயா? ஹலோ, கலையரசு ஓடி போயிட்டாரா? என்னையா சொல்ற? இதோ உடனே வரேன். ஹலோ, என்னது கலையரசு ஓடிட்டாரா? அப்படியா? இதோ உடனே வரேன். ஹலோ, என்னது கலையரசு ஓடிட்டாரா? இதோ அப்பா வந்துடுறேன். ஐயோ, செலினோட அப்பாவா? நம்பவே முடியல. ஏமனா, என்ன நம்ம வீடு கிட்ட பணம் கொடுத்தோம்ல கலையரசு, அவர் ஓடிட்டாராண்டி. ஐயோ, அப்படியா? ஹலோ, என்ன சொல்றேன்? ஐயோ, எல்லாம் போச்சு. சப்தை,
சக்தி ஏய் சக்தி அறிவு இருக்க உனக்கு எத்தனை நாள் அப்படி பொது இடத்துல வச்சு அசிங்கப்படுத்தணும் நினைச்சிட்டு இருந்தேன் நான் ஒன்னும் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கல. என்னது என்ன அசிங்கப்படுத்தணும் நினைக்கலையா இப்ப என்ன பண்ணிட்டு வந்திருக்க என் உணர்வுகளை புரிஞ்சுக்காம ஹோட்டல் கூட்டிட்டு போய் அங்க நீ நடந்துகிட்ட விதம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால நான் அப்படி நடந்துக்கிட்டேன். சும்மா சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காத. இந்த பார் நீ அப்செட்டா இருந்த உன்னை சமாதானப்படுத்தணும் நான் ஹோட்டலுக்கே கூட்டு போனேன். நீ சமாதானப்படுத்துறதும் சரி சண்டை போட்டதும் சரி எனக்கு அருவருப்பாவும் ஆவேசமாவும் இருக்கு. என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உன்னால எதுவுமே பண்ண முடியாதுல்ல. எது 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 உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேனா? அப்படிப்பட்ட மனுஷனா? அப்ப என்ன வெங்காயத்துக்கு லவ் பண்ண? சக்தி ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேருக்குள்ள இருக்க பிரச்சனைக்கு என்ன காரணம் யோசிச்சு பாரு. உங்க அப்பாவோட கடனை நான் அடைக்க சொன்னேன். என்னால முடியாது. சத்தியமா அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. உங்க அப்பா ஒரு சக்திக்கு மீறி கடனை வாங்கி அவசரப்பட்டு இருக்காரு. நீ என் சக்திக்கு மீறி ஹெல்ப் பண்ண சொல்ற. பிராக்டிகலா அது ரெண்டும் பாசிபிளான்னு யோசிச்சு பாத்தியா? பிராக்டிகலா வேணா ஒரு மண்ணு வேணும். குடுக்கறதுக்குலாம் ஒரு மனசு வேணும். இல்லனா இல்லன்னு சொல்றதுக்கான புத்தி தான் காரணம் தேடும். அந்த புத்தி தான் உங்ககிட்ட இருக்கு. புத்திக்கு இத்தனை பல்ல உடைச்சு சொல்லிட்டேன். என் அடி உத என்ன வேணாலும் பண்ணு. எனக்கு இருக்கிற வேதனைல அது ஒன்றும் பெருசு கிடையாது. கருமுண்டா ஒரு மனுஷன் பேசிட்டு இருக்கானே. கடவுள் உனக்கு பேசுறதுக்கு வாங்கி அழுகிறது கண்ணு தான் கொடுத்துருக்காரா? காது காது கொடுக்கல. ஒரு மனுஷன் பேசுறது காது வாங்கிக்கோ. அதுல எவ்வளவு நியாயம் இருக்குன்னு யோசிச்சு பாரு. தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் பேசவும் வேண்டாம் கேட்கவும் வேண்டாம். திவா என்ன சக்திங்க ரூம்ல இருக்கா? வா வாடா. என்ன? ஒரு முக்கியமான விஷயம், அதை சொல்ல தான் வந்தேன். சொல்றா. டேய் என்ன பிரச்சனைன்னு தெரியலடா. சக்தியோட அப்பா திடீர்னு ஊரை விட்டு ஓடிட்டாரா? ஊரை விட்டு ஓடிட்டாரா? என்னடா சொல்ற? ஆமாடா, அங்க ஒரே பிரச்சனையா இருக்குடா. டேய் கன்ஃபார்மா? சத்தியமா சொல்றடா, இதான் உண்மை. இங்க பாரு, நானே அர்ஜென்ட்ல தான் வந்தேன். நீ இந்த விஷயத்த சக்தி கிட்ட பொறுமையா பக்குவமா எடுத்து சொல்லு. இல்லைன்னா அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. புரியுதா? பாத்துக்கூடா, நான் கிளம்புறேன். அப்புறமா பேசுறேன். பொறுமையா சொல்லு. பாய். சக்தி சாரி, நான் ஏதோ ஒரு டென்ஷன்ல பேசிட்டேன். அது ஒண்ணும் இல்ல. உன் வீட்டுல ஏதோ பிரச்சனையா? என்ன சொல்ற? ஒண்ணு இல்ல. முதல்ல நம்ம உன் வீட்டுல போய் பார்த்துட்டு வந்துருமே. வா. என்ன பிரச்சனை சொல்ல முதல்ல. உங்க அப்பாக்கு உங்க அப்பா சொல்லு, எங்க அப்பாக்கு என்ன ஆச்சு? உங்க அப்பாக்கு ஒண்ணும் ஆகல, பயப்படாத. உங்க அப்பாக்கு ஆக்சுவலா நீ ஒழுங்கா சொல்லு, அப்பாக்கு என்ன ஆச்சு? சரி சரி சரி. உங்க அப்பா கலந்து வீட்டுல இல்லையா? எல்லாரும் ஓடி போயிட்டாருன்னு சொல்றாங்க. சரி, நான் ஒண்ணும் நடக்கலன்னு சொல்றேன். அப்புறம் என்ன? இல்ல உடனே அத இப்ப பாரு. நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்கவே இல்ல. சரி, நீ முன்னாடி
பிரயோஜனமும் கிடையாது. எங்க போனார்னு எப்படி தெரியும்? சொல்றது கொஞ்சம் கேளு. சதி ப்ளீஸ் சதி, சொல்ற தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இங்க பாருமா, இங்க பாரு, ஒண்ணு இல்ல. உங்க அப்பாக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. இப்ப நேரா உங்க வீட்டுக்கு போவோம், என்ன ஆச்சுன்னு கேட்போம். புரியுதா? சதி ப்ளீஸ் கேளுதிரி. சதி எழுந்துடி சதி, ஒன்னும் ஆயிருக்கான்னு சொல்றோம்ல. வெந்திரி வா. எங்க அப்பா ஒண்ணுமே ஆயிருக்காது. எல்லாம் போச்சு. என்ன பண்றதுன்னு புரியல. நல்லா ஏமாத்திட்டான். போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. ஒட்டு மொத்தமா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுட்டு போயிட்டான். எங்க தொலைச்சிட்டான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவன் அப்படியே குறவளைய நிறுத்தி கொன்னுடுவான். என்ன பண்றது? ஐயோ, அத வேற ஒருத்தன் வட்டிக்கு விட்டுருந்தா எவ்வளவு பணம் வந்திருக்கும். நாள் வட்டி, மாச வட்டினா காசு சேர்ந்திருக்கும். அதையே அப்படியே கந்து வட்டிக்கு விட்டுருந்தா எவ்வளவோ சம்பாரிச்சிருப்பேனே. ஐயோ, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுட்டு போயிட்டானே. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலையே. எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஆவட்டான் செத்து தொலைக்கிறேன். ஆனா எனக்கு உடம்புக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா என்ன ஆஸ்பத்திரியில மட்டும் சேர்த்துட கூடாது. ஆமாடா, அவன் ஒரு 4 ரூபாயோ 5 ரூபாயோ பில்லு போடுவான். அப்புறம் இந்த 40 லட்சம் கடை 45 ஆகும். அப்படியெல்லாம் செலவு பண்ண கூடாது. என்ன ஆஸ்பத்திரியில சேர்க்காத. ஏப்ப இப்படி பேசுறீங்க? பணம் போனா போயிட்டு போகுது. பணம் போனா போயிட்டு போதா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? பணம் என்ன சும்மா வந்துச்சுன்னு நினைச்சியா? நான் பிறக்கும் போதே 40 லட்சம் ரூபாய எங்க அப்பா எனக்கு ஒண்ணு சேர்த்து வச்சுட்டு போகலடா. நான் நாயா பேயா அலைஞ்ச அந்த ரூபாய சம்பாரிச்சேன். அவ்வளவு பணத்தையும் நானா உழைச்சு சம்பாரிச்சேன். ஒவ்வொரு பணத்துலயும் என் ரத்தம் இருக்குடா, ரத்தம். அனாமத்தா வந்து நான் சம்பாரிச்ச பணத்தை நான் அனுபவிக்க முடியாம எவனோ ஏமாத்திட்டு போயிட்டானே. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நம்ம சம்பந்தி பெரிய மனுஷங்க, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை இப்படி ஆயி போச்சு. பெரிய மனுஷன் அவனை இன்னொரு தடவை சொன்னவனை செருப்பால் அடிப்பேன். பெரிய மனுஷன் அவன் 40 லட்சம் ரூபாய ஏமாத்திட்டு போயிருக்கான். அவன் பெரிய மனுஷன். அப்ப 40 லட்சம் ரூபாய அவன் கிட்ட கொடுத்து ஏமாந்து நிக்கிறேனே, நான் யாரு? இழிச்சவாயனா? ஏதோ நம்ம கெட்ட நேரம் இப்படி எல்லாம் நடந்து போச்சுங்க. அவருடைய பெருந்தன்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே தானே அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டீங்க. ஆமா, சனீஸ்வரன் நேரா வந்து என் நாக்குல உட்கார்ந்தான். அதனாலதான் அவன்கிட்ட போய் பொண்ணு கேட்டேன். ஏதோ பாக்குறதுக்கு வெள்ளையும் சொல்லையுமா இருந்தானே அப்படின்னு 4 பேரை விசாரிச்சேன். அப்படியே சொக்க தங்காண்டு எல்லா பயலோடும் சொன்னான். சரி, நம்ம பயலுக்கு ஒரு அந்தஸ்தான ஒரு இடத்துல ஒரு பொண்ணு கிடைக்குதுன்னு சொல்லி பொண்ணு எடுத்தேன். அது ஏன்னப்பா அதுக்காகவே இப்படி ஒட்டுமொத்தமா ஏமாத்துவான். வீட வேற அடமா சரிங்க. இப்ப நீங்க புலம்புறதுனால மட்டும் என்ன ஆயிட போகுது? ஒன்னும் ஆக போறது இல்ல. அது எனக்கு நல்லா தெரியும்டி. நானும் அவன மாதிரி ஓடி இருக்கணும். அப்பதான் சரியா இருந்திருக்கும். ஓடிட்டா என்ன சொல்லுவான் தெரியுமா? 40 லட்சம் ரூபாய்க்கு நல்ல அல்வா கொடுத்தானான்னு 4 பையன் என்ன பார்த்து கேட்பாண்டி. அதுக்காக நான் ஓடாம இருக்கேன். வேண்டாம்னு செய்யலாம்டா. பாரு, இது வரைக்கும் பணம் வாங்கினவன் தானே ஓடி இருக்கான். இப்ப பணம் கொடுத்தவனும் ஓடினான்னு சரித்திரத்துல ஒரு இடம் இருக்கட்டும். அப்படி வேணா பண்ணலாம். அப்படிதான். ஐயோ, நீ ஒண்ணு பேசாதடா. எனக்கு மண்டைய வெடிச்சிரும் போல இருக்கு. ஐயோ, அந்த 40 லட்சம் ரூபா. ஏண்டா உங்க அப்பா இப்படி எல்லாம் பேசுறாரு? நீயாவது அவருக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? பணம் காசாடா இப்ப முக்கியம். நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அவர் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? அவர் பக்கம் நியாயம் இருக்கு. அவரே பாவம் மெண்டல் மாதிரி பேசிட்டு போறாரு. நீங்க எல்லாம்
உங்கள் ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும் ராஜதந்திரி முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோ கதைகளை கேளுங்க.